அன்பு, கருணை, தயை, விவேகம் போன்ற எண்ணற்ற பரிசு பொருட்களுடன் தான் ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். இறைவன் தந்த அப்பரிசுகளை நாம் வாரி வழங்க வேண்டும். நாம் எத்தனையோ சாத்திர நூல்களை படிக்கலாம், தீர்த்த யாத்திரைகள் செய்யலாம், பிரார்த்திக்கலாம். ஆனாலும் ஒரு குரு இல்லாமல் ஆத்ம ஞானத்தை அடைய வழியில்லை. காரணம், தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒன்றே. ஆத்மாதான் நமக்கு மிக நெருங்கிய ஒன்று என்றாலும் நாம் அதை காண்பதில்லை. கண்டறிந்த ஒருவர் மட்டுமே நமக்கு அதை காட்டித்தர இயலும். நம்மில் பலரும் சில சமயங்களில் நமது மூக்கு கண்ணாடியை எங்கே வைத்தோம் என்று தேடி அலைவதுண்டு. அப்போது யாரேனும் அது உன் மூக்கில் மேலேதான் இருக்கிறது பார் என்று சுட்டி காட்டுவார்கள். அட, இது இத்தனை கிட்டத்தில் இருந்தும் நாம் ஏன் கவனிக்கவே இல்லை என்று வியப்போம். நம்மை நினைத்து நமக்கே சிரிப்பு வரும். அம்மாவை போன்ற சத்குருமார்கள் இப்படித்தான் நமக்கு மெய்ப்பொருளை காட்டித் தருகிறார்கள். பிறகு நாம் தேட வேறென்ன இருக்கிறது? பகவான் புத்தரிடம் ஒரு பெண் தன் மகனை கூட்டி வந்து, இவன் சதா இனிப்பை தின்கிறான், அது கெடுதல் என்று நீங்கள்தான் இவனுக்கு உபதேசித்தருள வேண்டும் என்றாள். புத்தரோ 10 நாட்கள் சென்ற பிறகே பையனுக்கு உபதேசித்தார். அந்த 10 நாட்களில் அவர் தாமே இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்தினார். பின்னரே அவனுக்கு எடுத்துரைத்தார். பையனும் உடனே ஒப்புக்கொண்டான். வியந்து போன தாய், நான் எத்தனையோ முறை சொல்லியும் இவன் கேட்கவில்லை, நீங்கள் என்ன மாயம் செய்தீர்கள் என்றாள். விஷயம் இதுதான். யாருக்கு குருவின் வாக்கிலோ சாத்திர வாக்கிலோ முழு நம்பிக்கை இருக்கிறதோ அவரே தகுதியுள்ள சீடர். மனதில் சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் அது குருவின் அருள் பாய்வதற்கு தடையாகிவிடும். குருவின் அருளாகிய கங்கை எல்லார் மீதும் ஒரே விதமாய்த்தான் பாய்கிறது. அதை பெறுவதற்காய் நம் இதய கதவுகளை திறப்பதற்கு அம்மா அருள் புரிவாராக. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ഇവിടെ മഹാത്മാക്കൾ ഉദ്ദേശിക്കുന്ന ഞാൻ പരിമിതമായ ശരീരമല്ല, എല്ലാത്തിലും നിറഞ്ഞിരിക്കുന്ന ആത്മചൈതന്യമാണ്. ജീവൻ സർവ്വവ്യാപിയായ ബ്രഹ്മം തന്നെയാണ്. ആ അറിവാണ് ശരിയായ വഴിയാട്ടി മോക്ഷവും. கிருஷ்ணர் கூறியிருக்கிறார், நானே அகிலமும் அகிலம் என்னிலும் உண்டென்று விஸ்வரூபத்தை காண்பித்தார். இவ்வுலகையே தன்னில் காண்பித்தார். அர்ஜுனா, இதை காண்பாயாக.
இதெல்லாம் ஆத்ம தத்துவங்களே. மகாத்மாக்கள் கூறுவது நான் எல்லைக்குட்பட்ட உடல் அல்ல, அனைத்திலும் விளங்கும் ஆத்ம சைதன்யமே, ஜீவனும் சர்வ வியாபியான பிரம்மமே. இந்த அறிவே உண்மைக்கு வழிகாட்டும் மோக்ஷம். சர்வ தர்மங்களையும் விட்டு சரணடைந்தால் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுபடலாம். சர்வ தர்மங்களையும் விடுவது என்றால் இறை இச்சைக்கு முழுமையாக அர்ப்பித்தல். எதுவானாலும் வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம். நண்பரிடமும் எதிரியிடமும் ஒரே போன்ற மனோபாவம் வேண்டும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் வேண்டும். அங்கே புண்ணியம் பாவம் இல்லை, அனைத்துமே பூரணமானது. மகாத்மாக்கள் என்பவர்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு தீக்குச்சியோ மெழுகுவர்த்தியோ உபயோகிப்போமே, அதை போன்றவர்கள். அனுபவமே குரு. அனுபவித்தவர்களின் பாதையை பின்தொடர்ந்தால் நாம் 100 பிறவிகளில் அடைவதை ஒரு பிறவியில் அடையலாம். நாம் இப்பொழுது ஓடும் நதியின் எதிர் திசையில் துடிப்பிட்டு செல்கிறோம். மாறாக நதியின் போக்கில் செல்ல வேண்டும். விமான நிலையத்தில் எஸ்கலேட்டர் உண்டு. நாம் அதை உபயோகித்தால் வேகமாக மேலேறலாம். எஸ்கலேட்டர் போன்றவர் குரு. இலக்கை விரைவில் அடையலாம். கடின வெயிலானாலும் குளிர்காற்றடித்தால் வெயிலினுடைய சூடு தெரியாது. குருவுடன் இருப்பதும் அதுபோலாகும். நமது ஆன்மீக யாத்திரையால் கிடைக்கும் உத்வேகத்தை உணர்வோம். வெப்பமான சூழ்நிலையில் பேரீச்சையும் குளிர்ந்த சூழ்நிலையில் ஆப்பிளும் வளரும். தகுந்த காலநிலை இல்லையெனில் பட்டு போய்விடும். கடற்கரையில் ஆலமரம் உண்டு. உப்பு காற்றால் அதன் வேர்கள் நசித்து போய்விட்டன. ஆசிரமத்திலும் ஒரு ஆலமரம் உண்டு. படர்ந்து நிற்கிறது. பல்வகைப்பட்ட பறவைகளுக்கும் பழம் கொடுக்கிறது. தகுந்த தட்பவெப்பநிலை போன்றதே குருவின் சந்நிதியும் எனலாம். அன்பு, கருணை, தயை, விவேகம் போன்ற எண்ணற்ற பரிசு பொருட்களுடன் தான் ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். இறைவன் தந்த அப்பரிசுகளை நாம் வாரி வழங்க வேண்டும். அப்படி செய்யும் போது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல் நாம் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைக்கிறோம், கடவுளுக்கு படைக்கிறோம். மனிதனுக்கு பிடித்தது என்ன? மனிதனுக்கு மிகவும் பிடித்தது செல்வம்தான். பிடித்த பொருளையே படைப்போம். நமக்கு உணவில் பிடித்தது என்னவென்றால் சர்க்கரை பொங்கல். நமக்கு பிடித்த பொருட்களையே இறைவனுக்கும் படைக்கிறோம். ஆனால் இறைவன் அதை ஒரு நாளும் அருந்தப் போவதில்லை. அந்த பொங்கலை அங்குள்ளவர்கள்தான் சாப்பிடுகிறார்கள். கோவிலுக்கு அருகே குழந்தைகள் இருப்பார்கள். விளையாடிவிட்டு வந்து பொங்கலை பிரசாதமாய் பெறுவார்கள். இறைவனின் பெயரிலாவது கொஞ்சம் தானம் நடக்கட்டும். இந்த படைக்கும் சடங்கில் தத்துவமும் உண்டு. அதன் மூலமாக நமது உள்ளம் விரிவடைந்து இதயக் கதவு திறக்கும். இதயம் திறப்பதற்காகவே இதை செய்கிறோம். அதன் மூலம் கொஞ்சம் தானமும் நடக்கிறது. அருளுக்கும் பாத்திரமாகிறோம். விநாயகா எங்கள்
கன்னியாகுமரி இந்திய தீபகற்பத்தின் தென்கோடியில் அமைந்துள்ளது. பூமியிலேயே பெருங்கடலில் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் காணக்கூடிய ஒரே இடம் இது. இந்தியாவிலேயே பௌர்ணமி தினத்தில் ஒரே நேரத்தில் சூரிய அஸ்தமனமும் சந்திர உதயமும் கண்டு ரசிக்கக்கூடிய ஒரே இடமும் இதுவே ஆகும். மேலும் குமரிக்கடலில் கம்பீரமாக நிற்கும் 41 மீட்டர் உயரம் உள்ள உலகப் பொதுமறை இயற்றிய தெய்வப் புலவர் திருவள்ளுவரின் சிலையும் விவேகானந்தர் பாறையில் அவருக்கு அமைந்துள்ள நினைவு சின்னமும் குறிப்பிடத்தக்கவையாகும். இன்று அம்மாவின் மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் தரிசனம் பெறவும் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் தொலைதூரங்களில் இருந்தும் திரண்டு வந்தனர். அம்மா மேடைக்கு வருவதற்குள் ஆசிரமம் நடத்தும் அமிர்த வித்யாலயம் பள்ளியின் மைதானத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அம்மாவுக்கு பக்தர்கள் மகத்தான வரவேற்பு அளித்தனர். அம்மாவுக்காக அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் அவர்களது களங்கமற்ற பக்தி மின்னி மிளிர்ந்தது. ध्यायामोधवलावकुण्ठनवतीं तेजोमयीं नैष्टिकीं स्निग्धापाङ्गविलोकिनीं भगवतीं मन्दस्मितश्रीमुखीं वात्सल्यामृतवर्षिणीं सुमधुरं सङ्गीतनालापिनीं श्यामाङ्गीं मधुसिक्तसूक्तिम् अमृतानन्दात्मिका வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தின் தலைவர் சுவாமி சைதன்யானந்தர், விவேகானந்த கேந்திரத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் டாக்டர் நிவேதிதா ரகுநாத் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் மேடையில் அம்மாவை வரவேற்றனர். அம்மாவை வரவேற்று பேசிய சுவாமி சைதன்யானந்தர் கூறினார், அம்மாவை பொறுத்தமட்டில் ஜாதியோ மதமோ நாடோ இனமோ மொழியோ எதுவும் அங்கு தடையில்லை. வருகின்ற அனைவருக்கும் எந்த அளவிற்கு உதவி புரிய முடியுமோ அனைத்து விதமான உதவிகளையும் கொடுத்து அவர்களை தன் மக்களாக அரவணைத்துக் கொள்கிறார். இது அம்மாவின் சிறப்பு. அம்மா எதையும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் என்று அம்மா உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் அனைவரையும் உலக அமைதிக்கான தியானம் மற்றும் பிரார்த்தனையில் அம்மா வழிநடத்தினார். ஒரு பக்தர் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். விவேகானந்தர் சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி உங்களையெல்லாம் தன்னுடைய அன்பினால் ஆழி பேரலையாக அடித்து செல்ல போகிறார் என்பதை அப்போவே சொன்னது அம்மா. அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய உடல் வருத்தத்தை கூட பார்க்காமல் அன்பை செலுத்துவதற்கும் கருணையை பொழிவதற்கும் அம்மா எப்போதுமே தயாராக இருக்கிறாங்க. உலகம் முழுக்க தேடி சென்று தரிசனம் தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அம்மா செஞ்சுன்னு வராங்க. இட் இஸ் ரியலி ஹியூமன்லி இம்பாசிபிள். ஒரு புன்னகை, ஒரு ஸ்பரிசம், ஒரு வார்த்தை,
ஓர் அணைப்பு. அம்மாவின் வழிகள் எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் அவை வாழ்க்கையை பற்றிய நமது கண்ணோட்டத்தையும் நாம் வாழும் உலகத்தையும் முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடியவை, நமக்குள் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்க வல்லவை. மக்கள் அம்மாவின் கைகளில் இருக்கும்போது அவர்கள் மனதில் போராட்டங்கள் ஓயும், தடைகள் தகரும், இருள் மறைந்து ஒளி தோன்றும். அங்கு தாயும் குழந்தையும் மட்டுமே. தாயன்பின் தன்னிகரில்லா பாதுகாப்பில் குழந்தை. ஒரு பக்தர் தமது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இப்போல்லாம் நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா உலகத்துலேயே எதுக்கு காலேஜ் போகிறேன்னா எனக்கு உத்தியோகம் வேணும், அதுக்காக நான் படிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒன்றா வேலை செய்கிறது, இதெல்லாமே மெடிடேஷன் நல்லா கற்றுக் கொடுக்குறோம். ஸோ மாவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நானே அம்மா கிட்ட கற்றுனேன். அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுக்கறது, மெடிடேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் லைஃப் லாங்காக அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அல்டிமேட்லி த கோல் ஆஃப் லைஃப் என்னன்னு இது ஸ்லோலி பட் ஸ்டெடிலி அம்மா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வகையில். ஸோ இது கமர்ஷியல் பிஸ்னஸ் மாதிரி பார்க்காம எஜுகேஷன் ஃபார் லிவிங், எஜுகேஷன் ஃபார் லைஃப், இது ரெண்டுமே சேர்ந்து போகணுன்னு தான் அம்மாவோட இன்ஸ்டிடியூஷனில் நான் பார்த்துட்டு இருக்கேன் இத்தனை நாள். ஒரு பக்தரின் மனதை தொடும் அனுபவத்தை கேட்டோம். 2 வருடங்களுக்கு முன் என் மகன் எதிர்பாராத விதமாக தற்கொலை செய்து கொண்டான். அப்போது ஆசிரமத்திற்கு வந்திருந்த என் நண்பர் ஒருவர் இதை பற்றி அம்மாவிடம் கூறினார். அம்மா உடனே என்னை ஆசிரமத்திற்கு வரவழைக்கச் சொன்னார். சடங்குகளை முடித்துவிட்டு நான் குடும்பத்துடன் ஆசிரமத்திற்கு சென்றேன். அம்மா என்னை ஆறுதல் படுத்தி நெஞ்சில் கைகளால் வருடி தந்து சோகத்தால் தளர்ந்து விடாமல் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதற்கு முன்பு நானும் குடும்பத்தினரும் கடலில் மூழ்கி வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கலங்கியிருந்த மனதுக்கு தெளிவு வந்தது. இன்று வரை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். இரவு முழுவதும் நடந்த அம்மாவின் தரிசனம் காலை வரை தொடர்ந்தது. அடுத்த எபிசோடில் அம்மாவுடன் ஐரோப்பிய யாத்திரைக்கு செல்வோம்.